அன்பார்ந்த நேயர்களே, ஒரு சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தெருவில் ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது. அந்த பாறாங்கல்லை சிற்பி பார்க்கின்ற பொழுது அந்த பாறாங்கல் சொல்லிச்சு, சிற்பியே நான் உன்னுடைய கண்ணில் படவில்லையா என்று கேட்டது. சிற்பி என்ன பண்ண, சரி வாயேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த பாறாங்கல்லை கையில் வைத்து கொண்டு செதுக்க ஆரம்பித்த உடன் பார்த்தீங்கன்னா அந்த பாறாங்கல் இரண்டாக உடைந்து விட்டது. தாக்கு பிடிக்க முடியவில்லை. பாறாங்கல்லாவே கிடந்தது. மற்றொரு பாறாங்கல்ல சிற்பியை பார்த்து சிரித்தது. சிற்பி என்ன பண்ணான், பாறாங்கல் எடுத்தான், செதுக்க தொடங்கினான். அந்த பாறாங்கலுக்கு வலி இருந்தது, சில கடினங்கள் இருந்தன. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது தெருவில் கிடந்திருக்கின்ற பாறாங்கல் சிற்பியினுடைய பார்வைப்பட்டு இறைவனாக சிலையாக உருமாறிவிட்டது. தெருவில் போகிறவங்கெல்லாம் பாறாங்கல்ல மதிக்கலை. பாறாங்கல்லா இருந்து சிறந்த சிற்பமாக இருக்கின்ற அந்த பாறாங்கல்லை பார்த்து வணக்கம் வைத்தார்கள். சமூகம் அந்த சிற்பத்தை மதித்தது, போற்றியது. அப்போ அந்த சிற்பம் சொல்லியது, வலியை யார் ஒருவன் தாங்கு கொண்டானோ அவன்தான் உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் என்ற கருத்தை அந்த சிற்பம் அழகாக சொல்லியது.